வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. நான் உங்ககிட்ட சார் இந்த மாதிரி நான் ஒரு காசு வச்சுருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து இந்த பொருள்லாம் கொஞ்சம் கம்மியான காசுக்கு எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை நான் இங்கே ஒரு தொழிலாக பண்ணலான் இருக்கேன் சார் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னான். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ண ஒரு சென்சஸில் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் 88% ஃபஸ்ட்டு காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நீ ஒரு மாதத்துக்கு ஒரு 50 சேர் வச்சிங்கன்னா உனக்கு 50,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஒரு 3 லட்சம் வச்சிருக்கும் போதே எனக்கு சொல்கிறாருன்னு வைங்களேன். எனக்கு அது சரின்னு படுதில்ல, நான் அதை செய்யலான்னு எனக்கு தோணுதில்லை. அதில் என்ன தப்பு இருக்குது? 2,500 ரூபாய்க்கு வித்தம் சொன்னால் ஒரு 1000 ரூபா கிடைக்கிது, அப்போ 50 சேர் விற்று 50,000 கிடைக்குதுன்றது தான் நார்மலாக எல்லோரும் கால்குலேட் பண்ணுறது. ஆனால் அது முற்றிலும் தவறு. எங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டான வேர்ல்டில் போயிட்டுருக்கோமே, ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்காதா? அப்போ முதல தோலில் பண்ண ஹேண்ட்பேக்கு 9 லட்ச ரூபாய்க்கு விற்கிது, 90 லட்ச ரூபாய்க்கு விற்கிது. அதே முதல தோல் உள்ள ஹேண்ட்பேக்கு 4 லட்ச ரூபாய்க்கு விற்கிது. நீங்கள் என்ன அட்வைஸ் ஆர் என்ன அவேர்னஸ் இல்லை என்ன ஹெல்ப் நீங்கள் எனக்கு பண்ணுவீங்க டு பில்ட் அ பிராண்ட்? இந்த பொருள் எனக்கு 10 ரூபா பொருள் எனக்கு 8 ரூபாய்க்கு கொடுப்பா அப்படி கேட்கக்கூடாது. நீங்கள் எங்ககிட்ட என்ன சொல்லணும், இல்லை நாங்கள் உங்ககிட்ட என்ன கைட் பண்ணுறோம்னா, இப்போ இந்த பிஸ்னஸும் அவனுக்கு அது ஏற்றப்ப 15 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு ஒருத்தன் வைக்கிறான்னா அதில் ஒரு 135 ரூபா லாபம் வருது. அவன் ஒரு 10 பொருள் வச்சானா அன்றைக்கி 1350 ரூபா அவனுக்கு லாபம் வந்து போயிருது இல்லை? அப்போ அந்த மாதிரி திங்கிங் இருக்கிறவங்களுக்கு உங்கள் அட்வைஸ் என்ன? இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக அந்த பிராண்டோட நம்ம டாப் லெவலில் போகலாம். சொல்லுங்கள். இப்போ அதையே நானே என் பிராண்டை போட்டு அதே குவாலிட்டியில் என்னால் தயாரிக்க முடியுமா? உண்மையாகவே தயாரித்து ஒரு 1500 ரூபாய்க்கோ 2000 ரூபாய்க்கோ சேல் பண்ண முடியுமா? இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஷூ உலகமே எல்லோரும் கண்மூடித்தனமாக அந்த ஷூ வாங்கிட்டு இருக்காங்க. நானே இப்போ போய் இவ்வளவாச்சும் உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் பிஸ்னஸை பற்றி திங்கே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன அமௌண்ட்? நான் மினிமமாக ஒருத்தங்க எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு நான் நினைக்கிறேன். நான் என்னைய கேட்டால் முதல்ல ஐடியா பண்ணுங்க. ஒரு ஃபோனுடைய டெம்பர் கிளாஸ் 5 ரூபாய்க்கு கிடைக்கும், 3 ரூபாய்க்கு கிடைக்கும், 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஹை குவாலிட்டி 15 ரூபா. இங்கே 100 ரூபா 150 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. அப்போ எவ்வளோ லாபம் கிடைக்கிது? உடனே 80 ரூபா நம்மளுக்கு பேக்கெட்டில் கிடச்சிருமான்னு நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. வித்தியாசத்தை பாருங்கள். இதில் எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா காசு என் கையில் இருக்குது, இதில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ கிடைக்கும், இதில் லாபம், நான் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்கலான்னு 10 பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொருளை பற்றி எனக்கு தெரியுமா தெரியாதா, என்ன செய்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு 2000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிப்போம், காசை இழந்துருவோம். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். அப்போ நான் ஒரு வேலையும் செஞ்சிட்ருக்கேன், இல்லை ஒரு வேலை செய்யாமல் கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், காசை கையில் வச்சுருக்கேன், நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஏமாறாமல் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. நம்ம சென்னையில் ராயபுரமில் இருக்கோம். இங்கேயே 60 வருஷமாக தொழில் பண்ணக்கூடிய பாரம்பரியமான அஃபான் கம்பெனியினுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் அஃப்சல் கான் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட தான் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் சைனா, மலேசியா, சிங்கப்பூர், யூகே, துபாய் அப்படின்னு ஒரு பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க தொழில் பண்ணுறாங்க. நம்மளும் எப்படி தொழில் பண்ணுறது அப்படிங்கிறத, லாபகரமாக பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம். முதல்ல சார் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வாங்க சார், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மகிழ்ச்சி. இப்போ நான் தான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் கையில் ஒரு சர்டைன் அமௌண்ட் இருக்குது. நான் உங்ககிட்ட சார் இந்த மாதிரி நான் ஒரு காசு வச்சுருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து இந்த பொருள்லாம் கொஞ்சம் கம்மியான காசுக்கு எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை நான் இங்கே ஒரு தொழிலாக பண்ணலான் இருக்கேன் சார் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்லை அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க? ஒரு சின்ன சென்சஸ் சொல்கிறேன். இந்தியாவில் 2025 நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ண ஒரு சென்சஸில் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் 88% லாஸில் போயிருக்குது. 2025 சென்சஸில் யார் புதுசாக ஆரம்பித்து 88% லாஸில் போயிருக்குது. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். நார்மலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்கிட்ட இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு நினச்சி அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னடான்னா பிளானிங்கே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணணுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. உங்கள் டயத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைங்க. அப்போ தான் இதோடைய சக்ஸஸ் நீங்கள் அடுத்த லெவலுக்கு என்னென்னு நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். இந்த பொருள் நான் வியாபாரம் பார்க்க போகிறேன், இந்த பொருள் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இது டார்கெட் ஆடியன்ஸ் இது தான்,
இந்த டார்கெட் ஆடியன்ஸை வச்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இதை வந்து நான் தமிழ்நாடு ஃபுல்லாக விற்க போகிறேன், இந்தியா ஃபுல்லாக விற்க போகிறேன், இல்லை என் ஊரில் விற்க போகிறேன், என் உலகத்தில் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக விற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன செய்யுங்கன்னா, அந்த பொருளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த பொருள் எந்த நாட்டில் கிடைக்கும், எங்கே கிடைக்கும், எந்த இடத்துல கிடைக்கும், என்ன ரேட்டில் கிடைக்கும். அந்த ரேட்டு பார்க்க ரொம்ப சீப்பாக இருக்கும், ஆனால் அது நம்ம கையில் கிடைக்கும் போது அது என்ன ரேட்டில் இருக்குது, அதை விற்கும் போது மேபி டெலிவரி சார்ஜஸாக இருக்கலாம், கொரியர் சார்ஜஸாக இருக்கலாம், இது என்ன ரேட்டுக்கு கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், நம்ம ப்ராஃபிட் இதில் எவ்வளோ வைக்கலாம், அது முதல்ல தெரிஞ்சப்பட்டு தான் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளேயே நுழையணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து எடுத்த உடனே என்கிட்ட 5 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது, 50 லட்சம் இருக்குது, 1 கோடி இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோ போட்டால் இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ போட்டால் அவ்வளோ கிடைக்குன்றது தான் நம்ம மைண்டில் வரும். எப்போ நம்ம கையில் காசு இருக்குதோ அந்த காசு இல்லாத மாதிரியே நினச்சி அந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படின்னா, காசு இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் டயத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். முதல்ல இருக்கவே சோஷியல் மீடியா, இ-காமர்ஸு, அந்த ப்ராடக்டை அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல எப்படி போகுதுன்னு பாருங்கள். 1 வாரம் பாருங்கள், 10 நாள் பாருங்கள், 1 மாதம் பாருங்கள், 6 மாதம் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிஸ்னஸுடைய இன்ன நோட்டு பிரச்சனைகள் தெரிஞ்சிடும், பிஸ்னஸுடைய லாபம் எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரிஞ்சிடும், இந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கோ ஹெட். உங்களுக்கு தெரிஞ்சப்பட்டு நீங்கள் உங்களை நம்பி எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த லெவல் போயிருவீங்க. ஃபைன். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா என் கையில் இருக்குது. ரொம்ப மினிமமாகவே நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு 3 லட்ச ரூபா நான் என் கையில் வச்சுருக்கேன். நான் வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை, ஏதோ ஒரு தொழில் பண்ணணும், ஏதோ ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த சேர், உதாரணத்துக்கு நான் உட்காந்துருக்க அந்த சேரையே எடுத்துக்கோங்க. இந்த சேரை வந்து நான் தொழிலாக பண்ணுவேன். ஏன்னா அந்த சேருடைய விலை ஒரு 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, எப்போ நான் உனக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு தரேன், நீ ஒரு கடையை போட்டு ஒரு 3000 ரூபாய்க்கு விற்றினா உனக்கு ஒரு 1000 ரூபா ஒரு சேருக்கு கிடைக்கும், நீ ஒரு மாதத்துக்கு ஒரு 50 சேர் விற்றினா உனக்கு 50000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஒரு 3 லட்சம் வச்சிருக்கும் போதே எனக்கு சொல்கிறாருன்னு வைங்களேன். எனக்கு அது சரின்னு படுதில்லை, நான் அதை செய்யலாம்னு எனக்கு தோணுதில்லை. அதில் என்ன தப்பு இருக்குது? இதில் என்ன தப்பு இருக்குன்னா, முதல்ல அந்த சேர் 50 விற்குமான்றது உங்களுக்கு உறுதி கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அந்த சேரை நீங்கள் 50 சேர் வைக்கிறதுக்கு இடத்துடைய வாடகை, உங்களுக்கு சம்பளம், உங்ககிட்ட வேலை பார்க்குறோடைய சம்பளம், அதை மெயின்டைன் பண்ணுறது, அது இல்லாமல் 50 சேர் விற்கிற இடத்துல வெறும் 30-35 சேர் வச்சு மீதி 15 சேர் வந்து அவுட் ஆஃப் மாடலாக போயிடுச்சுன்னா அந்த 15 சேர் கழிவாக போயிடும். கழிவுனா என்ன அர்த்தம்னா விற்காமல் போயிடும், யாருமே வாங்க மாட்டாங்க, ஏன்னா அடுத்து அப்கிரேட் ஆயிரும். அப்போ வந்து டோட்டலாக கணக்கு போட்டு பார்த்தா லாஸ் ஆயிரும். நார்மலாக 1500 ரூபாய்க்கு ஒரு சேரை பர்ச்சேஸ் பண்ணி 2500 ரூபாய்க்கு விற்றோம்னு சொன்னால் ஒரு 1000 ரூபா கிடைக்கிது. அப்போ 50 சேர் விற்று 50000 ரூபா கிடைக்குதுன்றது தான் நார்மலாக எல்லோரும் கால்குலேட் பண்ணுறது. ஆனால் அது முற்றிலும் தவறு, ஃபுல்லாக தவறு. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. பிஸ்னஸ்னாலே எப்போதுமே தோல்வியை சந்திக்கிறது தான் முதல் படி. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் வந்து 25 வருஷமாக நீங்கள் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ, இந்த நம்ம ஃபாதர் இருந்திருக்காங்க, ஒரு பாரம்பரியம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதான் பேஸ் அப்படின்னு தெரியுது. இன்றைக்கி இந்த அவசர உலகத்தில் யங்ஸ்டர்ஸ் இப்போ ஐடியில் வேலை செய்கிறாங்க, நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக இருக்குது, நிறைய காசு என்கிட்ட இருக்குது. அப்போ வந்து நான் வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்படியே பிஸ்னஸும் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. அதே நேரத்தில் இல்லை, வேலையை விட்டுட்டு கூட நான் பிஸ்னஸே பண்ணுறேன், அந்தளவுக்கு என்கிட்ட காசு இருக்குன்னு இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் யங்ஸ்டர்ஸ். நீங்கள் சொல்கிறது வந்து அப்படி ஒரு பழைய ஒரு எல்லாத்தையும் அனுபவமாக நீங்கள் பார்த்து உணர்ந்து தொட்டு கற்றுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு டயத்தை கொடுத்து அப்புறமா போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டான வேர்ல்டில் போயிட்டு இருக்கோமே, ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்காதா? அப்போ ஃபாஸ்டர் ரிசல்ட் உங்களுக்கு வேணால் லாட்ரி சீட் தான் வாங்கணும். சரிங்களா? எப்போதுமே சரி பிஸ்னஸில் அது விழுகலைன்னு என்ன விழுகலைன்னா போச்சு, அவ்வளோதான். ஆக்சுவலாக என்ன மேட்டர் தருமா, இன்றைக்கி எல்லாருமே ரிசல்ட் இன்றைக்கே வேணும்னு நினைக்கிறாங்க. எஸ், இன்றைக்கி ரொம்ப பெரிய உழைக்கிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு இன்றைக்கி உள்ள பசங்க, நான் குறை சொல்லலை, கண்டிப்பாக உங்களுக்குள்ள அறிவு பெரியவங்களுக்கு இல்லைன்னே வச்சுப்போமே. நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லாமே நல்ல நாலேஜாக இருக்கிறீங்க, எல்லாமே ரைட்டு. ஒருத்தர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிஸ்டார்னா கிடையவே கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் ஸ்மார்ட் ஒர்க்கை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க்கை ஜெயித்தவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நான் நார்மலாக பிஸ்னஸை பற்றி பேசுகிறதோட ப்ராடக்ட் வைஸ் பிஸ்னஸ்ஸு, சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி பலவிதமான பிஸ்னஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு காலத்தில், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல என்னப்பா பழைய மாடல் மாதிரி பேசுகிறேன்னு, ஒரு காலத்தில் நாங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குவோம், 110 ரூபாய்க்கு விற்போம், 5 ரூபா செலவாகும், 5 ரூபா பேக்கெட்டில் எடுத்து போடுவோம். இதுதான் ஒரு காலத்துடைய பிஸ்னஸோடைய மாடல். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடல் கிடையாது. ஒரே பொருள் 10 ரூபாய்க்கு விற்கிது, அதே பொருள் 10,000 ரூபாய்க்கு விற்கிது, அதே பொருள் 10 லட்ச ரூபாய்க்கு விற்கிது. கரெக்ட். முதல்ல தோலில் பண்ண ஹேண்ட்பேக்கு 9 லட்ச ரூபாய்க்கு விற்கிது, 90 லட்ச ரூபாய்க்கு விற்கிது,
அதே முதல தோல் உள்ள ஹேண்ட்பேக்கு 4 லட்ச ரூபாய்க்கு விற்கிது. முதல தோல் மாதிரி உள்ள ஹேண்ட்பேக்கு 5000 ரூபாய்க்கு விற்கிது. இன்றைக்கி நிலமை தான். மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னால் வேல்யூ பேஸ்டு பிஸ்னஸ் ஆகிட்டாங்க. ஒரு கடையில் போய் கண்டிப்பாக போய் நான் இங்கே தான் சாப்பிடுவேன், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்ற நிலைமைக்கு மக்கள் மனநிலை வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரு பிராண்டை உருவாக்கணும், ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்கணும், இந்த எண்ணமெல்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய தலைமுறையிலேயே நான் தான் முதன்முறையாக தொழிலுக்குள்ளே வர்றேன். எங்கள் வீட்டிலலாம் திட்டுறாங்க, தொழில் நமக்கு செட் ஆகாது, வேலை தான் செட் ஆகும், ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு வீட்டில் இருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ரிஸ்க் எடுத்து நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து மிஸ்டர் அஃப்சல் கான் வந்து, சார் எனக்கு ஒரு கைட் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட கைட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து உலகம் பூரா தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன அட்வைஸ் ஆர் என்ன அவேர்னஸ் இல்லை என்ன ஹெல்ப் நீங்கள் எனக்கு பண்ணுவீங்க டு பில்ட் அ பிராண்ட்? ரொம்ப சூப்பரான கேள்வி. இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு. இன்றைக்கி எல்லாருமே பிராண்டு. இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் எல்லாரும் பிராண்டுன்னு எல்லாரும் ஒரு பிராண்டாக இருந்தால் மக்கள் போய் எந்த பிராண்டை போய் வாங்குவாங்க? ஓகே, இப்போ பிராண்டில் வந்து வேல்யூ பில்ட் பண்ணணும், அத்தாரிட்டி பில்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பொருள், இன்றைக்கி ஒரு பொருளை நீங்கள் விற்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேர், நீங்கள் உட்காந்துட்டு இருக்க சேரை பற்றியே பேசுவோமே. இந்த சேரை வந்து நீங்கள் விற்க போகிறீங்க. இந்த சேர் வந்து ஏன் உங்ககிட்ட வந்து அவங்க கஸ்டமர் வாங்கணும்? ஒரு கஸ்டமரு சேரை, இந்த சேர் அவங்க வாங்கலாமா இங்கே வாங்கலாமான்னு நினைக்கக்கூடாது, உங்ககிட்ட தான் வாங்கணும்னு நினைக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த சேரு என்ன ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் வாங்கணும்னு கஸ்டமர் நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு வேல்யூவை உங்களுடைய ப்ராடக்டில் பில்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். அது எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் தரமான பொருளாக, அதெல்லாம் ஒரு காலத்தில் சீப்பாக விற்றா விற்கலாம், கம்மியாக விற்றா விற்கலாம். ரிலையன்ஸ் ஃபோன் வந்து 500 ரூபாய்க்கு ஒன்று எல்லோரும் ஒரு மொபைல் புரட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் சீப்பாக விற்றீங்கன்னா இன்றைக்கி விற்கும், நாளைக்கு விற்காது, அதோடு நின்றும். உங்கள் ப்ராடக்டை ஹை குவாலிட்டியாக, கஸ்டமர் இப்போ எல்லாருமே ஹை குவாலிட்டி விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஹை குவாலிட்டியாக ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸாக மற்றவங்களுடைய சேரில் உள்ள இல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் சேரில் வச்சு நீங்கள் விற்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். அது எப்படி ஆகுறதுன்றது தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். எப்படி ஹெல்ப் பண்ணுறோன்னா, ஒரு ப்ராடக்டுடைய காஸ்ட்டை நாங்கள் சொல்லுவோம். இந்த பொருள் எனக்கு 10 ரூபா பொருள் எனக்கு 8 ரூபாய்க்கு கொடுப்பா அப்படி கேட்கக்கூடாது. நீங்கள் எங்ககிட்ட வந்து என்ன சொல்லணும், இல்லை நாங்கள் உங்ககிட்ட என்ன கைட் பண்ணுறோம்னா, 10 ரூபாய்க்கு இந்த மாதிரி பொருளாக எனக்கு செஞ்சு கொடுப்பான்னு கேட்கணும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ ஒரு சேர், இப்போ பேங்கட் ஹால் போனீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சேர்லாம் பேங்கட் ஹால்ஸில் ஆயிரக்கணக்கில் வச்சுருக்குறாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா 10,000 20,000 சேர்லாம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக அவங்களாம் போய் இம்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒரு சேர் வெண்டர்ஸில் தான் வாங்கியிருப்பாங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ அந்த மாதிரி சேர் ஏன் அவங்க அந்த சேர் வெண்டர்ஸில் போய் வாங்குறாங்க? ஏன் அந்த இடத்துக்கு போகிறாங்கன்னா, அவங்க லாங் லாஸ்டிக்காக எதனா பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சேர் வந்து அவங்களுக்கு லாங் லைஃபாக இருந்திருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில் வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் கம்பெனிக்கு வந்து ஒரு சேர் சப்ளை பண்ணோம். அது எதுக்குன்னா, ஸ்டடி டேபிள் மாதிரி. அவங்களுடைய பெரிய கம்பெனியில் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிற போது ஸ்டடி டேபிள் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்டடி டேபிள் சப்ளை பண்ணும்பொழுது நாங்கள் வருஷம் என்ன சப்ளை பண்ணமோ இதே டேபிள் தான் எனக்கு வேணும்னு அடுத்தடுத்து எனக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த குவாலிட்டி இதுதான் மேட்ரு. ஃபைன். இப்போ இந்த ஃபஸ்ட் காப்பி பொருள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ சமீபத்தில் இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் தருண் கூட நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு வாட்ச் கடையை பார்த்தேன். அது காட்டி என்ன தருண் இந்த மாதிரி இந்த ஒரு பெரிய பிராண்டுடைய வாட்ச் கடை, இந்த பேர் போட்டு இங்கே விற்கிறாங்களே என்னன்னு கேட்டால், அதனுடைய ஃபஸ்ட் காப்பீஸ்லாம் இங்கே இருக்கும், அதெல்லாம் ஒரிஜினல் 4 லட்ச ரூபா இருக்கும், இவங்க வந்து 10,000 ரூபா 8,000 ரூபா 6,000 ரூபா 5,000 ரூபாய் கூட கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த ஃபஸ்ட் காப்பி அப்படிங்கிற மாடல் வந்துட்டு இது ஆக்சுவலி குட் மாடலா? இந்த ஃபஸ்ட் காப்பி மாடலில் பிஸ்னஸ் நம்ம பண்ணலாமா? இப்போ சைனாலேருந்து பொருள் வருதுன்னா சொல்கிறாங்க. நிறைய பொருள் நம்ம இந்த சைனா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த ஹெட்செட் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், பஸ் ஸ்டாப்பில் விற்கிறாங்க, ஆப்பிள் மாதிரி 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்பாங்க. அது அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறி அந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளே அது கேட்காம போயிடும். ஒரு பக்கம் கேட்காதுன்னு கேட்டாச்சா, இது சைனா ப்ராடக்ட் சார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி நாங்கள் பேசிக்கிறோன்னா, 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் 100 ரூபாய்க்கு விற்கிறான், 15 ரூபாய் கூட இது தேராது, இதை போய் 150 ரூபான்னு சொல்கிறேன் பாரு. இப்படியெல்லாம் இப்போ இந்த பிஸ்னஸும் அவனுக்கு அது ஏற்றப்போ 15 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு ஒருத்தன் வைக்கிறான்னா அதில் ஒரு 135 ரூபா லாபம் வருது. அவன் ஒரு 10 பொருள் விற்றானா அன்றைக்கி 1,350 ரூபா அவனுக்கு லாபம் வந்து போயிருது இல்லை. அப்போ அந்த மாதிரி திங்கிங் இருக்கிறவங்களுக்கு உங்கள் அட்வைஸ் என்ன?
இப்போது இது வந்து ஒரு ஹெல்த்தி பிஸ்னஸ் கிடையாது. காப்பி மாடல்ன்றது எப்போதுமே ஒரு ஹெல்த்தி பிஸ்னஸ் கிடையாது. நீங்கள் அதை சுத்தமாக சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. கண்டிப்பாக பண்ணவும் முடியாது. அது இல்லீகல் பிஸ்னஸ் ஆக்சுவலி. ஓகே, ஒரு வாட்சாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், இதே இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் இருக்குது, அது வந்து அவன் ஒரு 55 லட்ச ரூபாய்க்கு விற்கிறான், 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறானே வைங்களேன். அதை வந்து நம்ம வேறு இடத்துல இங்கே லோக்கலில் வந்து சைனாலே காப்பி மாடல் வாட்சை வந்து யாராவது ஒருத்தவங்க இல்லீகலாக இம்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரெண்டும் சேமாக இருக்குது. ஓகே, இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? இது பிஸ்னஸே கிடையாது. பிஸ்னஸ் கிடையாது. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லுவீங்களா நம்ம வாட்ச் பிஸ்னஸ் பண்ணுறோம் இது சொல்லுவீங்களா? அடுத்தவனுடைய பேரை வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது பிஸ்னஸா? அது பிஸ்னஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மைண்டு, அதாவது இந்த மாதிரி நடக்குதுல்ல, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக அந்த பிராண்டோட நம்ம டாப் லெவலில் போகலாம். சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதனா ஒரு பிராண்டோட வாங்க, மேக்ஸிமம் சைனாவில் தான் இம்போர்ட் ஆகும், சைனாவில் தான் மேனுஃபேக்சர் ஆகனே வச்சுக்கோங்க. இல்லை வேறு எங்கே மேனுஃபேக்சர் ஆகுதோ தான் நம்ம பார்ப்போம். அதே சேம் குவாலிட்டியோட கொஞ்சம் ஹையண்டாக, கொஞ்சம் ப்ரீமியமாக நம்ம தயார் பண்ணுவோம். உங்கள் பிராண்டை போடுங்க, உலகம் ஃபுல்லாக வீங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிராண்டு க்ரோ ஆகும். கண்டிப்பாக என்ன செய்யலாம், அந்த ப்ராடக்ட் மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த பொருளோட நம்ம பொருளுடைய வேல்யூ அதிகமாகிடுச்சுன்னா அவனோட நம்ம அதிகமாகவும் விற்கலாம், அதிகமாகவும் சம்பாதிக்கலாம். இப்போ நான் ஒரு ஷூ பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஷூ வந்துட்டு நாங்கள்லாம் பார்க்குறோம், ஒரு பிராண்டட் ஷூவாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் பொதுவாக ஷூ மேலே ஒரு கிரேஸ் இருக்கும். ஷூஸ், வாட்சஸ் இதெல்லாம் ஒரு கிரேஸ் இருக்கும். வாட்ச் வந்து ரொம்ப விலையாக இருக்குது, நான் அதனால் அதை பற்றி பேசவே விரும்பலை. ஷூ எடுத்துக்கிறோம், ஒரு 4000 ரூபா, 4500 ரூபா, 10,000 ரூபான்னு கூட நீங்கள் நைக்காக இருக்கட்டும், ரீபோக்காக இருக்கட்டும், இல்லை அடிடாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அதையே நானே என் பிராண்டை போட்டு அதே குவாலிட்டியில் என்னால் தயாரிக்க முடியுமா? உண்மையாகவே தயாரித்து ஒரு 1500 ரூபாய்க்கோ 2000 ரூபாய்க்கோ சேல் பண்ண முடியுமா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா ஷூஸும் சைனாவில் தயார் பண்ணுறாங்க. ஒரு சில ஷூஸ் வந்து வியட்நாமில் பண்ணுறாங்க, ஒரு சில ஷூஸ் இந்தியாவில் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க, எப்பா நைக் அடிடாஸ் சப்பா பயங்கரமாக விற்கும், நம்ம பிராண்டில் எங்கேப்பா விற்க போகுது அப்படின்னு நினைப்போம். இப்படி நினச்சி தான் ஒரு 5 வருஷம் முன்னாடி ஸ்கெச்சஸ் வந்தான். ஃபைன், இவங்களோட அவங்க டாப் ஆகிட்டான். சரி, ஸ்கெச்சஸை விடுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஷூ, உலகமே எல்லோரும் கண்மூடித்தனமாக அந்த ஷூ வாங்கிட்டு இருக்காங்க. நானே இப்போ போய் தேடிட்டு இருந்தேன், துபாயில் அந்த ஷூ கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தேன். அந்த ஷூ எப்படிப்பட்ட ஷூனா, வாக்கிங் ஷூலேயே தி பெஸ்ட் ஷூ. இப்போ இருக்கிற எல்லா ஃபுட்பால் பிளேயர்ஸும் அது வாங்குறாங்க. அந்த கம்பெனிக்கு நான் வந்து ப்ரொமோட் பண்ணல. ஓஎன்னு ஒரு பிராண்டு, நீங்கள் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த கம்பெனிக்காண்டி நான் பேசலாம், அந்த கம்பெனி ப்ரொமோட் பண்ணல. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஷூங்க, எப்படி அது வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு? அதை நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். ஏன்னா அதோடைய குவாலிட்டி. அவன் என்ன சொல்கிறான், கால் வலி இருந்தாலும் இந்த சூப்பராக கால் வலிக்காதுன்றான். நீ பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் பிளேயரா, இதை போட்டுட்டு நீ ஓடு, உன்னுடைய எனர்ஜி அந்த கேலரிஸ் பேர்ன் ஆகும்ல, அந்த ஏதோ எனர்ஜி சொல்லுவாங்கள்ல, அது வந்து இந்த ஷூ போடுறதோட இந்த ஷூ போட்டிங்கன்னா உனக்கு கம்மியாகும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ப்ரூஃப் பண்ணலை. அவன் ப்ரூஃப் பண்ணானா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற ஃபுட்பால் பிளேயரை நிறைய பேரை மாட்டி விட்டான் ஷூவை. ஸோ இப்போ நான் வெளிநாட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நான் ஃபஸ்ட்டாக எதை நினைக்கணும்னா, எனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கணும்னு நான் நினைக்கணும். பிராண்டை வந்து எல்லார் மாதிரி நார்மல் பிராண்டாக உருவாக்கக்கூடாது. அந்த பிராண்டை வந்து வேல்யூபிள் பிராண்டாக உருவாக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். எல்லாருமே இப்போ பிராண்டுங்க, யார் பிராண்ட் இல்லை? ஒரு பிரியாணி கடை கூட இப்போ பிராண்டு. கரெக்டாக. இப்போ வந்து எனக்கு வந்துட்டு நான் சேர்லேயே திருப்பி உதாரணம் சொல்கிறேன். இந்த சேர் வந்துட்டு, இந்த சேரே ஒரு சார் இங்கெல்லாம் 2500 ரூபா சொல்கிறாங்க சார் எல்லா கடையிலையும், பேசாமல் நானே இது பண்ணுறேன் சார். எனக்கு நீங்கள் இந்த சேரை சைனாவில் உங்களுக்கு எங்கே தயாரிக்கிறாங்கன்னு நல்லா தெரியும். சைனாவோ மலேசியாவோ சிங்கப்பூரோ உலகத்தில் எந்த நாட்டில் என்ன தயாரித்தாலும் உங்களுக்கு எங்கேன்னு தெரியுது. அதனால் எனக்கு இதை வந்து ஒரு 1300 ரூபாய்க்கு இந்த சேரை வந்து இது பண்ணி எனக்கு வாங்கி கொடுங்க சார். இங்கே இம்போர்ட் எல்லாம் பண்ணி நானே ஒரு கடையை போட்டுறேன் சார். இங்கே கடையை போட்டு நான் விற்கிறேன் சார். அதில் ஒரு 700 ரூபாயோ என்னமோ லாபம் வச்சு 2000 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் சார் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் செஞ்சுருவீங்களா? சார் நான் வந்து இப்போது அன்றைக்கி ஒரு 3 கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்தாங்க. சார் நாங்கள் வந்து வேலையை விட்டு நிற்க போகிறோம், எனக்கு 15 லட்ச ரூபா கையில் இருக்குது, என்கிட்ட 15 இருக்குது, இவர்கிட்ட 15 இருக்குது, அவர்கிட்ட 15 இருக்குது, நாங்கள் 3 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம். என்ன சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் பிஸ்னஸ் பண்ணலான்னு தான் நான் சொன்னேன். தயவு செய்து வேலையை விட்டு போட்டு நின்றாதீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறங்க, எந்த காசு இப்போ வெளியில் எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு சைனாக்கு வாங்க. நீங்கள் இப்போ சேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு என்ன செய்வீங்க? டோர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, தோணும். சோஃபா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, டேபிள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, தோணும். அப்படி அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடாது. ஒரு ப்ராடக்ட்டு, இந்த ப்ராடக்ட் தானே என் ப்ராடக்ட்டு,
இந்த ப்ராடக்ட் உலகத்தில் உள்ள எல்லாரும் கையிலையும் இருக்கணும்டா அப்படின்னு உள்ளே நுழையணும். பிரில்லியன்ட். ஓகேங்களா? அப்போ தான் அந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் போகும். நான் ஏன் சைனாக்கு வர சொல்கிறேன்னா, ஒரு பொருளுக்கு 1000 கடை இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் இவ்வளோ கடை, அந்த கடையில் என்னென்ன மாதிரி குவாலிட்டியில், ஒரே பொருள் என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது. ஒரே பொருள் 10 ரூபாய்க்கு கிடைக்கும், 20 ரூபாய்க்கு கிடைக்கும், 50 ரூபாய்க்கு கிடைக்கும், 100 ரூபாய்க்கு கிடைக்கும், 50 ரூபாய் கிடைக்கும். ஏன் இந்த ரேட்டு வேரியன்ட் இருக்குது? நீங்கள் நினைக்கிற மாதிரி பிராண்டு கிடையாது, பிராண்டோடைய வேரியன்ட் கிடையாது, குவாலிட்டியோடைய வேரியன்ட். சரி, இப்போ மினிமமாக இவ்வளவாச்சும் உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் பிஸ்னஸை பற்றி திங்கே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன அமௌண்ட்? சார், எவ்வளோ ஸ்டோரிஸ் நம்ம பார்க்குறோம். ஜீரோலேருந்து ஆரம்பித்தவங்க தான் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? நான் மினிமமாக ஒருத்தங்க எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு நான் நினைக்கிறேன். நான் என்னைய கேட்டால் சைனாவுக்கு ஒரு செலவு பண்ணுற அமௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஒரு 1 லட்ச ரூபா, 75,000 75,000 போதும். எத்தனை நாளைக்கு? ஒரு வாரம், 10 நாள் கூட ஓட்டிடலாம். போயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்க மாட்டான், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிப்பான். அந்த தாட் மாறும். கண்டிப்பாக மாறும். ஏன்னா அங்கே உள்ள கட்டமைப்பு அப்படி இருக்குது. அங்கே உள்ள செட்டப்பே அப்படி தான் இருக்குது. குழந்தை கூட பிஸ்னஸ் பண்ணுன்ற பிளான்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இந்த பொருள் என்னடா இவ்வளோ தானா, அடப்பாவி அங்கே இவ்வளோ ரேட் இருக்கு, இந்த பொருள் இவ்வளோ தானா, அங்கே இவ்வளோ ரேட் இருக்குன்னு அப்படி தோணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் லேண்டிங் காஸ்ட் சொல்ல போகிறோம். ஒரு சில பொருள் இறக்கக்கூடாது, ஒரு சில பொருள் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம், ஃபில்டர் பண்ணுவோம். அது அப்பேற்பட்ட விஷயம். அது அதுக்கப்புறமா அவளை பேசுகிற விஷயம். முதல்ல வந்து ஐடியா பண்ணுங்கள். ஒரு ஃபோனுடைய டெம்பர் கிளாஸ் 5 ரூபாய்க்கு கிடைக்கும், 3 ரூபாய்க்கு கிடைக்கும், 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஹை குவாலிட்டி 15 ரூபா, 20 ரூபானே வைங்க. 3D 4D 5D இங்கே 100 ரூபா 150 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. அப்போ எவ்வளோ லாபம் கிடைக்கிது? உடனே 80 ரூபா நம்மளுக்கு பேக்கெட்டில் கிடச்சிருமான்னு நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. வித்தியாசத்தை பாருங்கள். இதில் எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிங்க. மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் நாலேஜ் சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. ஆமாங்க, இப்போ சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு பாயிண்ட் நான் கேட்டேன், குட் யூ ப்ளீஸ் டெல் அப்படின்னு சொல்லி சில பிராண்ட்ஸ் நேம். அது வந்துட்டு எத்திக்கல் ரீதியாக அதை வந்துட்டு நமக்கு சொல்ல, பட் ஆஃப் கேமராவில் என்கிட்ட சொன்னாங்க என்னென்ன பிராண்டுக்கு நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறோம் அவங்கெல்லாம் எப்படின்னு. எல்லாமே பெரிய பெரிய பிராண்டாக தான் இருந்துச்சு. ஸோ பேசிக்காக அவங்க என்கிட்ட சொன்னது அப்ஜெக்டிவ், இந்த பாட்காஸ்ட் மூலமாக மக்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எனக்கு சம்பாத்தியம்லாம் எதுவும் வேணாம். இதன் மூலமாக நான் வந்து ஒரு தொகை ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணுறேன் உங்களுக்கு பாட்காஸ்ட்டு, அதனால் எனக்கு எதுவுமே வேண்டாம். ஆனால் பீப்புளுக்கு சரியான நாலேஜ் போகணும். நிறைய பேர் காசை கையில் வச்சுக்கிட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிற பேரில் தவறான கைடன்ஸில் பிஸ்னஸ் பண்ணி பணத்தை இழந்துடுறாங்க. இங்கே போட்டால் இவ்வளோ வரும், இங்கே போட்டால் அவ்வளோ வரும்னு. நம்மளுக்கும் ஒரு காசு கையில் இருக்கும்போது அது ஒரு பல மடங்கு ஆகுதுன்னு போது ஒரு கிரீட் ஃபீல் வந்து நமக்கு வந்துடுது, ஒரு லைட்டாக பேராசை வந்து நமக்கு வந்துடுது. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. தொழில்ங்கிறது என்றைக்குமே அது கோர் தொழில், அடிபட்டு மிதிபட்டு நம்மளா முன்னேறி வர்றது தான் தொழில்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே அது அப்படித்தான் அப்படிங்கிறது. இந்த பிளாட்ஃபார்ம் வேணால் மாறி இருக்கலாம். இப்போ வந்து சாருடைய அப்பா பண்ண நேரத்தில் பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங் எல்லாம் ரேடியோவாக இருந்திருக்கும், நியூஸ் பேப்பராக இருந்திருக்கும். அது இன்னைக்கு ஃபேஸ்புக்காக இருக்குது, இன்ஸ்டாகிராமாக இருக்குது, யூடியூபாக இருக்கே தவிர செய்த செயல் ஒன்று தான். அப்போ அதை நம்ம ரொம்ப கோராக வச்சுக்கிறணுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். காசு கையில் இருக்குன்னா அதை போய் நீங்கள் அதை நாலேஜஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. முக்கியமாக பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணாதீங்க, உங்கள் டைமை வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நிறைய பேருங்க பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம், செலவு பண்ண தயாராக இருக்கோம், நம்ம நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதை வேறு தேவையற்ற சில விஷயங்களுக்கெல்லாம் நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணுறோம். தேவையான விஷயத்துக்கு ஆக்கப்பூர்வமாக நம்ம நேரத்தை செலவு பண்ணுறோமாங்கிறது ஒரு கேள்வி தான். ஆனால் அதை ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தி உங்கள் நேரத்தை செலவு பண்ணி பணத்தை கரெக்டாக போட்டு நாலேஜை வளர்த்துக்கிட்டு நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா ஷுவர் ஷார்ட்டாக நீங்கள் சக்ஸஸ் அடையலாம். கையில் வேலை இருந்தால் அந்த வேலையெல்லாம் விடாதீங்க. உங்களுடைய மீதி இருக்கிற நேரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் தொழில் பண்ணுங்கள், வேலை கையில் வச்சுக்கோங்கிறதையும் சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட் வாங்கி தொழில் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு காப்பியில்னு சொல்லி சீப்பான இல்லீகல் மாதிரியான பிஸ்னஸும் நீங்கள் பண்ண வேணாம், லீகலாக பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்குங்க, உங்களுக்குன்னு அதுக்கு வேல்யூவை சேர்த்து அந்த பிராண்டை உருவாக்குங்க அப்படிங்கிறதே சொன்னாங்க. நிறைய டேக்அவே, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய டேக்அவே இருந்துச்சு இந்த ஒரு 30 நிமிஷம் கான்வர்சேஷன். அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருந்த ஒரு 15 நிமிஷம் கான்வர்சேஷனில். ஸோ மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு எங்களுடைய பிராண்டு ஆக்சுவலாக தேநீர் இடைவேளை பிராண்டினுடைய ஆராவில் பிராண்ட், எங்களுடைய ஃபுட் பிராண்ட் இது. கண்டிப்பாக எங்கள் சோஷியல் மீடியா பிராண்டு தேநீர் இடைவேளை, எங்கள் ஆராவில் வந்து ஃபுட் பிராண்டு. உங்களுக்கு இதை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சேனலாகவும் அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம், மெதுவாக தான் நாங்கள் வளர்ந்தோம். இதுலேயுமே ரொம்ப நீஷாக மக்களுக்கு ரொம்ப நல்ல பொருளை கொடுக்கணும்னு குவாலிட்டியில் ஒரு துளி கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இதை நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் கண்டிப்பாக நாங்கள் நல்லா வருவோம். கண்டிப்பாக.
நன்றி. நான் சொன்ன மாதிரி இந்த பொருள் வந்து வேர்ல்டில் எல்லார் வீட்லையும் இருக்கிற மாதிரி பிளானிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இருக்கிற உங்கள் ஜென்ரேஷன் அடுத்தடுத்து நடக்கும் தானே. ரொம்ப சந்தோஷம். நன்றி. நிறைய பேருக்கு பயனுள்ள பாசிட்டிவிட்டியாக இது இருந்திருக்கும் நான் மிக உறுதியாக நம்புகிறேங்க. இன்னொரு ஆராவில் சத்துமா வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள